விஜய் அவர்கள் நம்ம பார்க்கும்போது எப்பயுமே வந்து மக்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவராக தான். இவ்வளோ தூரமாக நம்ம ஃபீல் பண்ணதே இல்லை. எந்த இஷ்யூனாலும் நேரடியாக போயிடுவார். ஜல்லிக்கட்டுலாம் மாஸ்க் போட்டு போயிட்டார் அவரு. ஸோ முன்னாடி அப்படி இருந்தார். இன்னைக்கு அரசியல் அவரை சுற்றி சில வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ட் ஆயிட்டாருன்ற விமர்சனம் வருது இல்லை சார்? அது உண்மையா? அவர் வந்து கட்டுப்படுத்தப்படுறாரா? இல்லைங்க, அவர் கட்டுப்படுத்தப்படுறாருங்கிறத விட தனிமைப்படுத்தப்படுறாருன்னு வேணா நீங்கள் சொல்லலாம். அதாவது சுற்றி இருக்கிறவங்களாலேவா? சுற்றி இருக்கிறவங்களுக்கு போகிற மெசேஜ் வந்து அவருக்கு போகிறதில்ல. இப்போ சுற்றி வந்து அவங்க சார் இது பண்ணால் சரியாக இருக்கும், அது பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லும் பொழுது எங்கிருந்தோ அவர் மேலே உள்ளபடியே அக்கறை உள்ள ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கான் அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவனாக இருக்கலாம், அவன்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. சார் இது கொண்டு போய் நம்ம முட்டு சந்தில் நிறுத்திடுவோம் பார்த்துங்கன்னு சொல்லும் பொழுது அது அவர் காதுக்கு கொண்டு போகணும்ல. ஸோ அந்த சிக்கல் இருக்குது. இன்னொன்று வந்து பல மாவட்டங்கள்லேருந்து அவருக்கு புகார் கடிதங்கள் போகுது. அந்த புகார் கடிதங்கள்லாம் அவர் பார்வைக்கு போகுதான்னா போகிறதில்ல. ஓகே, அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நடக்குது இல்லை. இப்போ எல்லா விஷயங்களுமே அந்த சுற்றி இருப்பவர்கள் தீர்மானிக்கிற மாதிரி ஆகுது. அப்போ அவங்க சொல்கிறத அவர் அனலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கார்.